இப்போ எப்போ புஷி அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன் ராஜ்மோகன் தலைமறைவாக இருக்காருங்கிற மாதிரி மீம்ஸ் நிறைய பார்க்குறோம். இல்லை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவை ஒட்டித்தான் பாஜக நிற்க முடியும். தாவேகாவா அதிமுகவா, யார் உண்மையில் எதிர்க்கட்சி, யார் திமுகவுக்கு எதிர்ப்பு? கட்சிக்கு உண்மையாகவே அப்படி ஒரு அச்சம் இருக்குமா, இல்லை விஜய்க்காக எல்லாத்தையும் தாண்டி வந்து நிற்பாங்களா? அது கட்டமைக்கப்பட்ட கட்சியாக இன்னும் உருவாகலை. எம்ஜிஆர் பாலிட்டிக்ஸ் என்னது? திமுக ஒழிக்க வேண்டும் தான், அவ்வளோதான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன என்பதும் தெரியலனா எப்படி நடந்தது? பாஜகவுக்கு சார்பான அரசியல் ஒன்று இருக்குது, திமுக எதிர்ப்பு செய்யத்தான் செய்வாங்க. அப்போ இப்போ தாவேகாவும் அதிமுகவும் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் கேட்கணும்னு நினச்சா அப்புறம் அப்படி அவங்க எப்படி அரசியல்வாதியாக இருக்கும்? திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல நலம். அந்த கரூர் சம்பவம் தெரியும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் 12 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விவாத பொருளாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியில் நம்ம அதை அணுக ஆரம்பிச்சு, பிறகு இவ்வளோ பெரிய பெரும் துயரம், அது ஒரு பெரும் துயரமாக தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த துயரம் பரவி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு தேதியில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இது தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் கட்ட தலைவர் எல்லாரையுமே ஒரு மீம் மெட்டீரியலாக மாற்றி இன்னைக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கிண்டலும் கேலியுமா அந்த நிகழ்வோட தொடர்ச்சி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு கட்டமாக கடந்து இன்னைக்கு இந்த இடத்துல தான் வந்து நிற்குது. எப்போ புஷி அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன் ராஜ்மோகன் தலைமறைவாக இருக்காருங்கிற மாதிரி மீம்ஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ ஒரு நிகழ்வு, ஒரு துயரமான நிகழ்வு அதிர்ச்சியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மீம் மெட்டீரியலாக வந்து நிற்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இந்த மீம் மெட்டீரியல் கிண்டல் பண்ணுவது என்பது ஒரு பக்கம் மட்டும் நடக்கா? இல்லை, 2 பக்கமும் நடக்குது. 2 பக்கம் நடக்குதுன்னு சொல்லுங்க, அதுதான் உண்மை. 2 பக்கம் நடப்பதுனால எதுவும் தீரப்படுறதில்லை இல்லையா? இதற்காக சில ஆய்வுகள் இருக்குது, இதற்காக சில ஏற்பாடுகள் இருக்குது. அவையெல்லாம் உண்மைகளை கொண்டு வரப்போகுது எனும் பொழுது தான் மக்களுக்கு அதை பற்றி தெளிவு கிடைக்க போகுது. இல்லாமல் இடையில் இதை ஒரு வெறும் அரசியலாகவே மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது ஆரோக்கியமாக இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் ரீதியாக திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி, இல்லை தாவேகா தான் எதிர்க்கட்சி, இல்லை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அது ஏதோ தெரியாமல் சொல்கிறாரு, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. அது கூட இப்போ விட்டு போய் அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து திமுகவுக்கு போட்டி. இடையில எல்லாமே பாஜக தான். அப்போ அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நமக்கு திமுக தெரியுது, அதிமுக தெரியுது, தாவேகா தெரியுது, பாஜக என்ற கட்சியை ஒருத்தர் சில மனிதர்கள் தெரிகிறாங்க இல்லை? அதாவது இன்று தாவேகா தெரியுது, ஆனால் பிஜேபி தெரியல. பிஜேபியில் நைனா நாகேந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அண்ணாமலை ஒருத்தர் இருக்காருல, நமக்கு மனிதர்கள்லாம் தெரியுது. பிஜேபி தெரில நமக்கு. அது நம்ம குறைபாடான்னு தெரியல, என்ன அவர்கள் குறைபாடான்னு. வடக்க தான் பிஜேபி இருக்குது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாக பேசுவாங்க. அவங்களுக்கு இன்னும் விவரம் புரியல. வடக்கையும் திமுக பாஜக கீழே போயிட்டுருக்கு. வடக்கையும் பாஜக இல்லைன்னு மாதிரி வந்தாலும் வந்துடும். அதனால் பாஜக அதிகாரத்தில் இருக்குது, ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில். அது ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தின், நம்ம இந்திய துணைக்கண்டம் தானே சொல்கிறோம், அண்ணா அப்படி தான் சொல்லி வந்தார். அப்போ அதில் தான் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால அவங்க எதையும் செய்ய முடியும் என்பது ஒன்று இருக்கலாம். இங்கே திமுக ஆட்சி அதிகாரத்தில் தான் எதையும் செய்ய முடியும்னு இருக்கலாம். எதையும் செய்ய முடியும் அளவுக்கு அது செய்ய போகிறாங்க, எதை செய்ய போகிறாங்கன்னு சும்மா பரபரப்பை ஏற்படுத்துவது என்பது இன்னொரு பக்கம் இருக்குது. அதுவும் பாஜக மீது பீதியை ஏற்படுத்துவது என்பதோ, பாஜக பீதி, அது அச்சம், அதனால் புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கிடுங்க என்று சொல்வது. பாஜக மீது இருக்கிற பயம் பாஜகவை சொல்லி ஏற்படுத்துகிற பயம். ஆமாம். ஆனால் பாஜக பயமுறுத்துகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியுமான்னு நமக்கு புரியல. நமக்கு உள்ள குறைந்த அறிவில் இதெல்லாம் அவ்வளோ விளங்கலை. பாஜக பார்த்து அவ்வளோ பயப்பட வேண்டியது இல்லைன்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க? இல்லை, இல்லைங்கிறதுனால இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு பயப்படணும், அதிகமாக பயப்படணும் என்பது தான். அதிமுகவை ஒட்டித்தான் பாஜக நிற்க முடியும், இல்லைன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம், அயோபாவம் பாலிட்டிக்ஸ் தான் அவங்க.
அவங்க என்னென்னா அகில இந்திய நம்ம ஏதாவது அவங்கள விமர்சனம் நினைச்சாலும் அகில இந்திய ரீதியில் ஆர்எஸ்எஸ் சொன்னது அது மாதிரி விஷயங்களைத்தான் எடுத்து வந்து விவாதிக்க வேண்டியிருக்கு. அதுதான் வந்து இங்கே நடக்கிற களம். சில ஏடுகள் வேண்டுமானால் அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணலாம். ஆனால் அதிமுக வந்து நாங்கள் தான் தலைமை என்பதை வந்து ஏன் பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு புரியலை. ஆனால் உண்மை என்னென்னா ப்ராக்டிஸில் நடைமுறையில் அதிமுக தான் ஆயிருக்கு. இல்லை, இன்னொன்று ஆரம்பத்தில் இருந்த கன்ஃபியூஷன்ஸ், அண்ணாமலை பேசினது எல்லாரும் பேசினதை தாண்டி இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், எடப்பாடி தாங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ப்ராக்டிஸில் இன்றைக்கி ராஜன் செல்லப்பா வந்து அப்படியே எம்ஜிஆர் சிலையை அவமானப்படுத்தியதற்காக மதுரையிலன்னு சொல்லிப்பட்டு ஒரு பெரிய குழாமுடன் வந்து கைதாகிறாரு. அதெல்லாம் வந்து வருது. அப்போது இவரும் பழனிசாமியும் எல்லா இடமும் போய் பேசுவது என்பதெல்லாம் நடக்குது. அதனால் அதிமுக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. செயல்பாடுகள் மூலம் அது ஒரு பெரிய கட்சி என்பதை வந்து காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னென்னா தாவேகா விஜயை விரும்புகிறவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள், அங்கீகரிப்பவர்கள், அங்கீகரிக்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், இப்படிலாம் இருக்குது. இந்த அங்கீகரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிகமாக விஜய் பற்றியும் தாவேகா பற்றி பேசி அதையும் பிரபலப்படுத்தி விடுறாங்க. அது அவங்களுக்கு புரியல. அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1987 நவம்பர் விஎன் ஜானகியா ஜெயலலிதாவான்னு வந்துச்சு. இவங்க அவங்கள தாக்கி, அவங்க இவங்கள தாக்கி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பல பேச்சாளர்கள் ஜெயலலிதாவை தாக்கணுமே என்பதற்காக விஎன் ஜானகியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஓகே, கலைஞர் அதிர்ச்சி ஆகிட்டார். ஏடா இது வம்பா போச்சு, உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்னு ஆகிட்டுனா இவங்க 2 பேருக்குள்ள சண்டையில் நம்மளும் சேர்ந்துக்கிட்டான். அந்த ஒரு பக்கத்தை ஆதரிச்சான்னா இன்னொரு பக்கம் எதுக்கணுங்களுக்கா அப்படின்ட்டு இருவரும் வந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு காமராஜ் வார்த்தையை கலைஞர் சொன்னார். நல்ல நினைவு இருக்காது. அந்த மாதிரி இப்போது என்ன, தாவேக்காவை வந்து அதன் எழுச்சியோ அதனுடைய வளர்ச்சியோ அது இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக எழுவதையோ அது சம்பந்தப்பட்ட ஒரு கரூர் சம்பவத்தை வைத்து பெரியவர்களையும் நிறைய பேர் வந்து ஆதரவு எதிர்ப்பு என்ற நிலை மாறுவதையோ என்னெல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதையே பேசிக்கொண்டிருந்து அதை பிரபலப்படுத்தி விடக்கூடாது என்பதையும் ஒரு கவலையோடு பார்க்கணும் திமுக பக்கம். இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து அந்த கட்சியை பற்றி விவாதம் வரும்பொழுது அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கம் பிரபலமாக தான் செய்யும். இதற்கு முன்னால் பேசுவது கரெக்டு. அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் சேராமல் இருந்த நேரத்தில் தாவேக்காவை வந்து பற்றி பேசுவது என்பதோ திமுகவுக்கு அது எதிராக இப்படி வருது என்பதோ எல்லாம் பேசினால், இல்லை முன்னாடி பேசுறது கரெக்டு. தாவேக்காவும் அதிமுகவும் சேராமல் இருந்த நேரத்தில் சேர்ந்துட்டாங்கன்றீங்களா? அப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ சேர்ந்துட்டாங்களா சேரலையா அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினால கேட்டேன். சேராமல் இருந்தாங்கல்ல, அதுவும் உண்மை தானே. அது உண்மை. இப்போ சேர்ந்துட்டாங்களா சேரலையாருன்னு சொல்ல முடியல. அதுல இருந்து இதுக்கு வந்திருக்கு. அப்படிதான் அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலைன்னு புரிஞ்சுக்கலாமா? அது தெரியாது. காட்சி மாறி இருக்கா இல்லையா? இப்படிதான். ஏன்னா எல்லாரும் காட்சி தான், எல்லாமே காட்சிப்படுத்தல் தான். தமிழ்நாட்டில் இமேஜ் மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த பெர்செப்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. தனியா இல்ல, அந்த காலமே மாறி போச்சு. சேராத நிலை இருந்தது, இப்போ இந்த பீரியடே மாறி போச்சு. காலம் சேராமல் இருந்தது ஒரு காலம். என்ன, சேர்வதை நோக்கி நகர்ந்திருக்கிறார்களா என்பது ஒரு காலம். தேர்தல் வரப்போகிறது என்பது அதை விட வந்து பெரும் காலம். அதனால வந்திருக்கு வேணேன். இன்னும் இந்த 6 மாதத்திலேயே டபால்னு மறுபடியும் பிரிந்து என்ன தாவேக்காவா அல்லது அதிமுக யார் உண்மையில் எதிர்க்கட்சி என்றது வரப்போறதில்லை. ஓகே, தாவேக்காவா அதிமுகவா யார் உண்மையில் எதிர்க்கட்சி, யார் திமுகவுக்கு எதிர்ப்பு என்ற விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓடிக்கிட்டு இருந்த நிலையிலிருந்து என்ன பார்க்கும் பொழுது வந்து தாவேக்காவா அதிமுகவான்னு 2ஆம் கட்டத்துக்கு வருவதற்காக அவங்களுக்குள்ள போட்டி அப்படின்னு திமுகவில் கேலி பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பெரிய பிளவு இல்லை என்ற நிலை வந்தால் திமுகவுக்கு தான் நட்டம். கண்டிப்பாக. அதனால மீண்டும் மீண்டும் கரூர் சம்பவம் பேசாமல் அதனுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் போகட்டும், நீதிமன்றங்கள் தீர்மானிக்கட்டும் என்பதாக அனுமதிப்பு என்பது நல்லது, ஆளுங்கட்சிக்கும் நல்லது என்பதற்காக சொல்கிறோம். நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அரசியல்வாதிகள் எப்போவுமே கேட்க மாட்டாங்க. நாம் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவோம். அரசியல்வாதிகள் கேட்கணும்னு நினச்சா அப்புறம் அப்படி அவங்க எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும்? கரெக்ட். அதனால நம்ம கேட்க மாட்டாங்க. புரியுது. இதில் நம்ம விஜய் பற்றி பேசுகிறோம், விஜய் தரப்பு, தாவேக்கா பற்றி பேசுகிறோம், பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுகிறோம், நடுவில் நடக்கக்கூடிய அரசியல் பற்றி பேசுகிறோம். நம்ம ரொம்ப முக்கியமாக நான் யோசித்த விஷயம் என்னென்னா,
மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் இருக்காங்களே தாவேக்கால ஒரு 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 பெரிதும் அச்சத்திற்குரிய நிலையில இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் இல்ல தலைமறைவா இருக்காரு. விஜய் அவர்கள் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. தகவலா வருது வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காருன்னு. பட் விஜய் அப்படி ஒரு வேலை செய்வாரான்னு தெரியல. நம்ப முடியாத தகவலாக தான் இருக்கு. ஆல்ரெடி மாவட்ட செயலர்கள் அரெஸ்ட் ஆகிருப்பது, புஷி ஆனந்த் தன்னுடைய ஜாமீன் பற்றி பேசும்பொழுது அதுக்கு பொறுப்பாளர் அவர் தானே, அவர் தான் கைது பண்ணிட்டீங்களேன்னு சொன்ன வாதம், இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு அச்சத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதா தோணுது. இல்லை உங்களுக்கு கட்சிக்கு உண்மையாகவே அப்படி ஒரு அச்சம் இருக்குமா, இல்லை விஜய்க்காக எல்லாத்தையும் தாண்டி வந்து நிற்பாங்களா? அப்படி அச்சம் இருந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும்? இல்லை உங்களுக்கு எங்கேன்னு தோணுதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் எந்த மாவட்டத்திலையும் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கோ அல்லது ஆதரவாளர்களுக்கோ தங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது. ஓகே, தெரிஞ்சா தானே சார் நீங்கள் அச்சப்படுறாங்கன்னு சொல்ல முடியும். இல்லை, நான் அந்த பர்டிகுலர் மாவட்ட தொண்டர்களை சொல்லல, அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களே சொல்கிறேன். அவங்க மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னன்னா இந்த நிகழ்வை வச்சு சொல்கிறேன், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதுதாங்க மாவட்ட செயலாளர்களே தெரியலை. அதாவது நீங்கள் வந்து கரூருக்கு முன்னால் என்ன நடந்துச்சு, நாமக்கல்லில் யார் பிரபல எழுத்தாளர், இதை ஏன் கேட்க வேண்டியிருக்குன்னா, இடதுசாரி எழுத்தாளர்கள் திமுக சார்பு என்று சொல்லாமல் சொல்லும் எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து 270 பேர் கையெழுத்து போட்டு பூரா விஜய் தான் காரணம்னு அவரை போட்டு கம்ப்ளீட்டாக போட்டு, விஜய் மட்டும் இல்லாமல் பின்னால் வர்ற இளைஞர்களை எல்லாம் போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு திமுக அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன அது நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தையாக எனக்கு தெரியல, பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லுவது. ஒரு அரசாங்கத்தை போய் பொறுப்புள்ள அரசாங்கம் அப்படி சொல்ல முடியாது. ஆமாம், அவங்க அப்படி சொல்கிறாங்க. பொறுப்புள்ள அரசாங்கத்தை பொறுப்பு கிடையாதுன்னு சொன்னால் ஆமாம், அவங்களுக்கு பொறுப்பு இல்லாதவங்க நம்ம அதை விவாதிக்க வேண்டிய, பொறுப்பு இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லி என்ன அவர்கள் அறிக்கை வந்து 270 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எதிர்த்தரப்பை வந்து தற்கொலைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன அதில் நாமக்கல் மாவட்டம்னாலே யார் பிரபல எழுத்தாளர்? பெருமாள் முருகன் தான் பிரபல எழுத்தாளர். இன்னைக்கு தானே பேசியிருக்கோம், முந்தானத்து பேசலையே. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்லி விஜய் சொன்னார். நீங்கள் அதுதான் மீன் பண்ண வரீங்களா நினச்சி அதை சொன்னேன். அவர் பிரபல எழுத்தாளர் இல்லை, கவிஞர். இங்கே நிறைய கவிஞர் பேர் வந்ததுனால குழம்பிட்டாங்க. 270 பேரில் 270 தாமுகேசா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, உத்தரவாதம் போல் இருக்குது, சீட்டு நிரம்புறாங்க. பெருமாள் முருகன் எழுதுறாருன்னா நீங்கள் வந்து அது வந்து கட்டமைக்கப்பட்ட கட்சியாக இன்னும் உருவாகலை தாவேகா. அப்படி இருக்கும்பொழுது மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சியிலும் என்ன செய்வாங்கன்னா ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து நான் கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு உதவணுமே என்பதற்காக தண்ணீர் பாட்டிலோ மற்ற சாப்பாடோ அல்லது கூட்டிகிட்டு வந்த ஒரு இடத்துல குளிக்க வச்சு எல்லாம் செய்வாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, தானாக வந்த கூட்டம். அதனால் அவர்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் தானாக வந்தவங்க தான் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு, வராமலும் உண்டு என்பதாக வரும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு எழுதுறாரு. இதுதான் உண்மை. அப்போ அவர்கள் வந்து கட்டமைப்பு சரியில்லை, அவங்க வந்து இன்னும் ஒழுங்கு. ஆமாம், இப்போ தான் தோன்றி இருக்குது அந்த கட்சி, உடனே கட்டமைப்பெல்லாம் உருவாயிடாது. ரசிகர்கள், ஆமாம் ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறி இருக்காங்கன்னு விஜய் சொல்கிறாரு மதுரை மாநாட்டில். அதனால் அப்படி வந்து பெரிய மாற்றத்தை உடனடியாகலாம் ஒரு 24 மணி நேரத்துலலாம் கொடுத்துறாங்க. இமிடியேட் பொலிட்டிசைஸ்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நாளாகும். பொலிட்டிசைஸ்னால் என்னதுன்னு தெரியணும், அதில் பிரச்சனை இருக்குது. பொலிட்டிசைஸ்னால் என்னது? திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும், இதுதான் பாலிடிக்ஸு. எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் என்னது? திமுக ஒழிக்க வேண்டும் தான், அவ்வளோதான். ஏன்னா அவர் தீய சக்தின்னு அப்போ சொன்னார், இப்போ இதை தீய சக்தின்னு விஜய்ன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர். இப்போ என்னென்னா எம்ஜிஆர் வரும்பொழுது இதே மாதிரி கட்சியை உடைத்து திமுகவை உடைத்து போகும் பொழுது அவரை என்ன சொன்னாங்க? விசில் அடித்தாங்க குஞ்சுகள் பின்னால் போகிறவங்க. இதே விமர்சனங்கள் தான் வந்துச்சு. அவங்க அரசியல் இல்லை, வெறும் ரசிகர் கூட்டம், இப்படி தான் சொன்னாங்க. அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டாந்துச்சே, அதையும் பார்க்கணும்ல. அப்போ ஆட்சி மாற்றம் ஆரம்பிக்கும் போதே அந்த இளைஞர்களை இது மாதிரி விமர்சனம் இருந்துச்சுல்ல. ரசிகர் கூட்டம்னு சொல்லலாம் கூட அவர்களை வேறு மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியதெல்லாம் இருந்துச்சுல்ல. பொதுவாக இளைஞர்கள் அரசியலுக்கு வரும். திமுகவுக்கு யார் வந்து தொடங்கினவர்? அண்ணா என்ன சொன்னார்? ராமச்சந்திரன் எவ்வளவு நிதி கொடுக்கணும்னு கேட்குறாரு எம்ஜிஆர். ராமச்சந்திரா, நீ நிதி கொடுக்க வேண்டாம், உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு, நான் கோடிக்கணக்கான என்ன வாக்குகளை பெற்று விடுவேன் சொன்னார். சொன்னது இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த முகத்தை காட்டி தான் ஓட்டு வாங்க போறேன்னு அர்த்தம். வாங்கி வெற்றி பெற்றுட்டாங்கன்னு நடைமுறை சரித்திரம். அதனால எம்ஜிஆருக்கு நிகழ்ந்ததெல்லாம் தானே இப்போ மறுபடியும் வந்து அதே கருத்துக்களை சொன்னால் அந்த வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு எப்படி எடுபடும்? அதனால் அதில் வந்து ஒரு ஆழமான விஷயங்கள் விவரங்கள் இருக்கிற மாதிரி தெரியலை அந்த விமர்சனங்களில். வந்துட்டு விழுந்துடும் அதெல்லாம்.
புரியுதுங்களா? அதிகாரத்தில் இருப்பதனால் பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து சிறப்பு புலனாய்வு என்பதாக தொடங்கியிருக்கு இல்லையா, அஸ்ராகார் தலைமையில். அது வந்து சிங்கிள் ஜட்ஜிட்டிருந்து வந்த ஒரு தீர்ப்பு. அதுவே வரலாமா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு வைங்க. என்னன்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்பதாகத்தான் அவர் வந்து போடுறார், போடக்கூடிய மனுதாரர். அப்போ ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்பதனால் என்ன நம்ம மக்களுக்கு தெரியாது. அதாவது ஏற்கனவே உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதற்கு அந்த அதிகாரிகள் பதில் சொல்லாமல் இருந்தாலோ இல்லை மறுத்தாலோ, ஐயா இந்த அதிகாரிகள் இந்த நியாயமான கோரிக்கையை வந்து செய்ய மாட்டேங்காங்க அல்லது பதில் சொல்ல மாட்டேங்காங்க, நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து டைரக்ஷன் கொடுங்க என்று நீதிமன்றத்தை நாடுவதுதான் ரிட் ஆஃப் மாண்டமஸ். அப்போ நாங்கள் அதிகாரத்திடம் கொடுத்தோம், அதிகாரிகிட்ட இத்தனாம் தேதி கொடுத்தோம், அவர்கள் பதில் சொல்லவில்லை என்பது தான் கொண்டாடணும். என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் 3ஆம் தேதி தான் அந்த சிங்கிள் ஜட்ஜினுடைய அந்த விவாதம் நடந்து நீதிமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்ட டைரக்ஷன்ஸ் படி தான் இப்போ போயிட்டுருக்கு. 3ஆம் தேதிக்கு முந்தின நாள் என்னது, 2ஆம் தேதி அன்றைக்கி காந்தி ஜெயந்தி லீவு நாள். அதற்கு முன்னால் 1ஆம் தேதி அது என்னது, லீவு நாள், சரிதானா? அதற்கும் முந்தின நாள் 30ஆம் தேதி தான் வந்து அந்த டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் அனுப்பினோம்னு சொல்லி போட்டு எத்தனை மணிக்கு அனுப்பினோம்னு காட்டுறார் மனுதாரர். அது போய் சேர்ந்துச்சா? 3ஆம் தேதி தானே போய் சேரும். அதற்குள்ள நீதியரசருடைய அந்த தீர்ப்பு எப்படி வந்தது? இதையெல்லாம் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வந்து இன்பதுரை வந்து ஒன்று விளக்கம் சொல்கிறார். அப்போ அதுதான் சரியா? அப்படியானால் முறைப்படி அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸே நடக்கலையா? அப்போ அதில் இந்த விவரங்கள் கொடுக்கப்படலையா? சரியான நேரத்தில் கொடுத்தாச்சா, வாங்கியாச்சான்னு என்பதெல்லாம் கூட இப்பொழுது விவாதமாக இருக்குன்னு வைங்களேன். அதனால் பல்வேறு விஷயங்கள் லீகல் சட்ட ரீதியான விஷயங்களை கூட விவாதமாகும் அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தீர்க்க வேண்டியது யார்? சீஃப் ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் தான் அதை வந்து தீர்க்கணும். இல்லையா, உச்ச நீதிமன்றத்திற்கு அதை கொண்டு போனால் அதை வந்து அவங்க வந்து தீர்க்கணும் அல்லது தீர்ப்பு சொல்லணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து கட்டமைப்பே உருவாகவில்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் கட்சி தாவேக்காவில் என்ன செயல்படுறாங்களா? சட்ட ரீதியான விஷயங்களில் தெளிவோட அதுவும் தெரியலை. புரியுதுங்களா? இதுதான் வந்து யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அதனால் வரக்கூடிய வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு இது சரி அது தப்பு என்று சாதாரணமாக பக்கச்சார்பற்றவர்களுக்கால் கருத முடியவில்லை. இதுதான் நிலைமை. ஸோ இதை தாண்டி வரணும் விஜய், இப்படியெல்லாம் நம்ம பத்திரிகைகள் எழுதுறதை பார்க்குறோம். பட் அதை தாண்டி வர்றதுக்கு விஜய் எடுத்துக்கொள்கிற இந்த காலம் இல்லை, அவர்கள் வந்து இவருடைய காணொளிக்கு வந்து அவங்க ஆமாம் சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஹேமாலினி தலைமையில் வந்தவங்க பாஜகவுக்கு சார்பான அரசியல்னு ஒன்று இருக்குது, திமுக எதிர்ப்பு செய்யத்தான் செய்வாங்க. இவங்கெல்லாம் விஜயினுடைய ஏற்கனவே வாக்களிக்கிறோம் சொன்ன ஆதரவாளர்களா? இந்த இளைஞர்கள்லாம் வந்து மோட்டார் பைக்கில் போகக்கூடிய தன்மைகள் எல்லாம் சரியாக இல்லை. தாவேகா வந்து இன்னமும் முதிர்ச்சி அடையாத கூட்டத்தை வைத்துக்கொண்டு அதற்கு அனுபவமற்ற ரீதியில் வழிகாட்டல் கொடுத்து கொண்டு என்ன தொடர்வது என்பது வந்து பெரிய கேள்விக்குறி.